ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு February 28 சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கறிக்கடை மாமா வந்துட்டு ரோஹிணி அவங்க ஷோரூமுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. அவர் அவங்களும் முத்துவும் அவங்க அப்பாவும் அந்த ஷோரூமுக்கு வந்திருப்பாங்க நேற்று எபிசோடில். அப்போ அவர் ஹெல்மெட்டை மாட்டிட்டு அப்படியே மறைவாக அப்படியே வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. அப்போ முத்து வந்துட்டு ஏங்க வந்துட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு போகிறீங்க, உங்கள் ஃபோனை மறந்துட்டு போயிட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. அவர் பதிலே சொல்லாமல் அப்படின்னு தலையாட்டிட்டு அவர் போகிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, ஒரு ஃபோனு கூட கொடுத்துருக்குறேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. இவர் ஏன் ஹெல்மெட்டை மாட்டினே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. அதை நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அவருக்கு என்ன அவசரமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க சொல்கிறாங்க. அதோட அந்த இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு அப்படியே தடுக்கி விழ போகிறாங்க. அப்புறம் முத்துவும் இவங்க வந்துட்டு மீனா வந்து கை கொடுக்குறாங்க, ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயா வந்துட்டு அது அவங்க கையை பிடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஏன்னா முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு பிடிக்காத மருமக இல்லையா. அதனால் அவங்க கை கொடுத்தாலும் ஏந்திரிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரவி வராரு. ரவி வந்துட்டு கை கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க ஏஞ்சிட்டாங்க. அப்புறம் ரவி வந்துட்டு அவங்களுக்கு இதுவெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிட்டு கால் தடவி விட்டுட்டு இது பண்ணுறாரு. அப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு, பார்த்து நடக்கணும் இல்லையாம்மா, வயசான காலத்தில் ஏன் இப்படிலாம் வந்துட்டு இது பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னோடனே, யாருக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்னதான் வேண்டாத ஒரு பையனாக இருந்தாலும் அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னோடனே நான் பதறடிச்சு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் கையை பிடிக்கிறதுக்கு கூட அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாங்க விடுங்க, அத்தையுடைய குணமே அப்படி தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் என்னமோ ஒரு இது வாங்கிட்டு திரும்பி அவர் பார்க்கும்போது அந்த வீடு ஒரு பங்களா வீடு வந்துட்டு ஒருத்தர் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் இருந்தார் இல்லையா, இவங்க காசை ஏமாற்றிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அவர் வந்துட்டு ஃபோனில் நின்று பேசிகிட்ருக்கிறாரு. அப்போ வந்துட்டு மனோஜ் அதை பார்த்தோன்னே நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவர் மனோஜை பார்த்துடுறாரு. உடனே அந்த டிரைவரு கார் எடுக்க சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் அவரை துரத்தி போயிட்டே இருக்கும்போது போகிற வழியில் இருக்கிறவங்க எல்லாரையும் இடிச்சிட்டு மனோஜ் போயிட்டுருந்தாங்க. ஒருத்தர் சாமி வேண்டிகிட்டு இருந்தார், அவங்களையும் இடிச்சிட்டு போயிட்டாரு. ஒரு அம்மா வந்துட்டு தண்ணி குடத்தை தூக்கிட்டு வராங்க, அவங்களையும் இடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வண்டியில் வராரு, அவரையும் இடிச்சிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தோடனே எல்லாரும் அவரை துரத்திட்டு அப்படியே பின்னாடி வராங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப கார் வந்துட்டு அந்த அந்த ஓனர் ஒருத்தன் ஏமாற்றிட்டு போனான் இல்லையா, அவன் கார் சடனாக நின்றுடுது. டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் கார் நின்றுடுச்சு அப்படின்னு. இல்லை ஆன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது மனோஜ் கிட்ட வந்துட்டார். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே அவர் எடுத்து போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, மனோஜ் ரோட்டில் இருக்கிற கல்லை எடுத்து தூக்கி எறிஞ்சார் பாருங்க. அது ஒரு போலீஸ் மண்டையில் விழுந்துருச்சு. அப்புறம் இவர் இவர் மனோஜ் இடிச்சிட்டு போனவங்க எல்லாரும் அவரை துரத்தி வந்துட்ட உடனே இவர் பயந்துட்டு அப்படியே ஓடி போகிறாரு. அப்போது ஒரு மினி லாரி மாதிரி வந்துட்டு அவரை இடிச்சிடுது. உடனே அவர் அந்த கண்ணாடி வந்துட்டு அந்த வண்டியுடைய கண்ணாடி அவர் கண்ணில் ஆகி அப்படியே விழுந்துடுறாரு. ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரோகிணி வந்துட்டு அழுதுகிட்டே வந்து விஜயா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மனோஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுத்த ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா உடனே ரொம்ப அழுகுறாங்க. என் பையனுக்கா இப்படி ஆகணும், நான் பொத்தி பொத்தி வளர்த்த பையனாச்சு, அவனுக்கு போய் இப்படிலாம் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலான்னு எல்லோரும் முத்து, மீனா, விஜயா, அப்புறம் அண்ணாமலை அவங்க, ரவி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்போது
ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி பண்ணிட்டு அந்த கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. டாக்டர் வந்து ரோஹிணி ரொம்ப அழுதுட்டு அப்படியே இது பண்றாங்க. இந்த மாரி "என்னாச்சு டாக்டர்?" அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாரி அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால, இப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு கான்ஷியஸ் இல்ல. அதனால வந்து கட்டு போட்டிருக்கோம். கான்ஷியஸ் வந்துட்டோனே நாங்க கொஞ்சம் சில டெஸ்ட்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அவர் கண்ணுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டெஸ்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தாங்க ரெட்டினால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்ற மாரி டாக்டரும் சொல்றாங்க. உடனே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அப்புறம் விஜயா அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ரொம்ப அழுவுறாங்க. இந்த மாரி என் பையனுக்கா இப்படி ஆவணும் அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸ்ருதியும் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கன்வின்ஸ் பண்றாங்க. ரோகிணி அழுவாதீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மனோஜ் வந்து ரோட்ல ஒருத்தரையா இடிச்சுட்டு போனாங்கல்ல, அவங்களுக்குமே சில மைல்டான ஒரு அடிபட்டதுனால அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காங்க. அப்போ முத்துவும், மீனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, "இவன் கார்ல தானே போவான். இவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நடந்து போயிட்டு இருக்கிறவனுக்கு எப்படி வந்துட்டு ஒரு மினி வண்டி வந்துட்டு இடிக்கும்?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே அவர் இடிச்சுட்டு போனாரு. இடிச்சுட்டு போய் எல்லாருக்கும் சில பேருக்கு அ மை மைல்டா கையில, கால்ல ஃப்ராக்சர் அடிபட்டுச்சு இல்லையா? அவங்கலாம் வந்துட்டு வராங்க. "நீங்க தான் மனோஜுடைய சொந்தக்காரங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, நான் தான் அவனுடைய தம்பி. அவன் என் அண்ணன்" அப்படின்னு சொன்னோனே, ஒருத்தர் சொல்றாங்க, "உங்க அண்ணன் வந்துட்டு நான் ரோட்ல ஓரமா வந்துட்டு பிள்ளையாருக்கு வேண்டிட்டுருந்தேன். அ வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் தண்ணி குடத்த தூக்கிட்டு போனேன். என்ன வந்து இடிச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இது கட்டு போட்டதுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு எல்லாரும் நஷ்ட ஈடு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா யோசிக்கிறாங்க, எதுக்காக உங்க அண்ணன் ஓடி போனாங்க தெரியலையே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிடுது. நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து எந்திச்சு உட்கார்றாரு. உட்காந்துட்டோனே ரோகிணி கிட்ட சொல்றாரு, "எனக்கு நான் அவ்வளோதான் ரோகிணி" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க, "உனக்கு ஒண்ணும் ஆகாது மனோஜ், நான் இருக்கேன். எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் உன்ன பார்த்துப்பேன்" அப்படின்ற மாரி அப்படியே சொல்றாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்கா அப்படியே இது பண்ணும்போது, நாளைக்கான எபிசோடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.